டேய், பொண்டாட்டி மாசமா இருக்கிற நேரத்துல இப்படித்தாண்டா இருப்பாங்க. அடிக்கடி கோவப்படுவாங்க, எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் சகஜண்டா. நீங்க 3 பேரும் பிறக்கிறதுக்கு இடையில நாங்க இந்த மாதிரி அவ்வளவு சண்டையை சந்திச்சிருப்போம். உங்க அம்மா காவேரி இருந்தால சாந்தத்துலதான் லட்சுமி. அவளுக்கு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே பத்ரா காளி. லவ் மேரேஜ் வேறியா, உரிமையா சண்டை போடுவா. எங்க 2 பேருக்கும் சண்டை வந்தா என் தங்கச்சி வள்ளி எல்லாம் அந்த பக்கமே தலை காட்ட மாட்டேன். என்னெல்லாம் வச்சு செஞ்சிருக்கா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? அப்படியா? பின்ன அப்ப அம்மா உங்களுக்கு பிடிக்காதாப்பா? டேய், சண்டை போடுற பொண்டாட்டிய பிடிக்காதுன்னா உலகத்துல எந்த புருஷனுக்கும் பொண்டாட்டிய பிடிக்காதுன்னு தாண்டா அர்த்தம். டேய், கோவப்படுற இடத்துலதான் குணம் இருக்கும். அப்புறம் எப்படிப்பா சண்டையில சமாதானப்படுத்துவீங்க? நான் தான் மன்னிப்பு கேட்டுருவனே. ஒருவேளை அம்மா மேல தப்பு இருந்தா அப்பவும் நான் தான் மன்னிப்பு கேட்பேன். ஐயோ, எனக்கு என்னமோ இது நியாயமா படலையே. தம்பி, புருஷன் முன்னாடி வாழ்க்கையில நியாயம் அநியாயம் எல்லாம் பார்க்க முடியாது. தெரிஞ்சுக்க. பொண்டாட்டி தப்பு பண்ணாலும் நாம தப்பு பண்ணாலும் எப்பவும் நாம தாண்டா இறங்கி போகணும். டேய், நம்மள மாதிரி இல்லடா அவங்க. பொம்பளைங்க உலகம் ரொம்ப சின்னதுடா. புருஷன் பிள்ளைங்கன்னு ரொம்பவே சுருங்கிடும். அப்படிப்பட்ட பிள்ளைங்களோ புருஷனோ ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அவங்களால தாங்கிக்க முடியாதுடா. அது அவங்களுக்கு பெருசாதான் தெரியும். ஏண்டா பேசுறது நம்ம நைனா தானா? டேய், அவரே தாண்டா. நீ முதல்ல மனசார போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு. சூடு கொஞ்சம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் மனசை விட்டு பேசு. உன் தரப்பு என்னன்னு சொல்லு. அவ என்ன சொன்னாலும் அத எந்த குறுக்கீடும் இல்லாம அமைதியா கேளு. இங்க பாரு, சும்மா குறுக்க போய் அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருந்தான்னு வையேன், மறுபடியும் பிரச்சனை தான் வரும். டேய், அப்படி அவங்க கிட்ட பேசும்போது தாண்டா அவங்க மனசுல இருக்கிற கோபத்தோட அளவு நமக்கு தெரியும். அவங்க மனசுல இருக்கிற காயத்தோட ஆழமும் நமக்கு தெரியும். என்ன, அத தெரிஞ்சுக்க பாரு. அப்பா நீங்க கிரேட்பா, செம ஐடியா கொடுத்தீங்க. அப்பா ரொம்ப நன்றிப்பா. டேய், பேசி பிரச்சனையை முடிச்சுட்டு எங்கிட்ட சொல்லு. அதை விட்டுட்டு இவங்க கிட்ட எல்லாம் ஐடியா கேட்டேன்னு வையேன், பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். நான் தூக்கம் வராம தனியா தான் நீங்க படுத்திருக்கேன். ஒரே ஒரு கால் பண்ணி பேசலாம். பொண்டாட்டி மேல சுத்தமா அக்கறையே கிடையாது. கேட்டா லவ் பண்ற, உயிரையே வச்சிருக்கேன்னு சொல்லுவான். ஆனா ஒண்ணு காணோம். ஐயோ செல்லம், நினைச்சதும் கால் பண்ணிருச்சு. உடனே அட்டென்ட் பண்ணா தூங்காம தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைப்பானு. வெயிட் பண்ணட்டும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாலும் கட் பண்ணிடுவானே. எங்க குடும்பத்துல நிறைய அசம்பாவிதம் வரும்போதெல்லாம் நீதான் கூட இருந்து காப்பாத்திருக்க. உனக்கு கெடா வெட்டி பூஜை போட்டு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் குடிச்சிட்டு போலான்னு வந்திருக்கோம். நீதான் தாயே இது எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணணும். நீந்தி கரைக்கு வந்ததா நினைக்கிறியா? இல்ல, இன்னும் நடுக்கடல்ல தாண்டா தத்தளிச்சுக்கிட்டு இருக்க. கஷ்டம் இன்னும் ஒன்ன விட்டு போகலடா. இந்த குடும்பத்தை இன்னும் கெட்டது சுத்திக்கிட்டே இருக்கு. சாமி, பயப்படாத.
நான் உன்னை காத்து நிப்பேன். ஆனாலும் விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அத படைச்சா என்னாலேயே மாத்த முடியாது. இந்த குடும்பத்து வாரிசுக்கு பெரிய ஆபத்து இருக்குடா, கவனமா இருக்கணும். படையில போடுற நான் பாத்துக்கிறேன். என்ன யோசிக்கிற? கண்ணே, இல்லம்மா, என் குழந்தை. அதான் சாமி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுச்சுல, நீ எதுக்கும் பயப்படாத. இல்ல வீரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா. அண்ணி, நாங்கெல்லாம் இருக்கும்போது எதுவும் ஆகாது அண்ணி. எவ்வளவு பிரச்சனையை பார்த்துட்டோம். சாமி நம்மளை கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சொல்லுது, அவ்வளவுதான். தைரியமா இருங்க, நாங்க இருக்கோம். என்னன்னா இது, சாமி கும்பிட்டு நிம்மதியா போலாம் தானே வந்தோம். இப்படி ஒரு அருள் வாக்கு சொல்லிட்டாரு இவரு. சாமியாடியோட அருள்வாக்கு தப்பாவது ராமச்சந்திரா. எதுக்கும் ஓ மருமகளை ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா.